வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்துக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையானது, ஜீவனுள்ள நாளெல்லாம், நம் ஜீவன் நம் சரீரத்தில் இருக்கும் நாளெல்லாம் அவருடைய கிருபையும் அவருடைய நன்மையும் நம்மளை தொடரப்போகுது. நாமும் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருக்க போகிறோம். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவருடைய நன்மையும் ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய வீட்டிலேயே தங்கியிருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து, இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் புதிய புதிய நன்மைகள்னால் நம்மை நிரப்பி ஆசீர்வதித்து மிகுந்த சந்தோஷத்தோடும் மிகுந்த ஆனந்தத்தோடும் மிகுந்த இளைப்பாறுதலோடும் மிகுந்த ஆரோக்கியத்தோடும் சகலவித நன்மைகளோடும் நம்மை கொண்டு போகிறார். இந்த 25ஆம் ஆண்டு நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்கிற ஆண்டாய் மாறப்போகிறது. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.